பாண்டியன் கிட்ட செந்திலோட எக்ஸாமை பற்றி சொன்ன மீனா, சக்திவேல் ஆட்டத்துக்கு ராஜியோட அப்பா கொடுத்த பதிலடி. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வகையில் ராஜி தைரியமாகவும் சந்தோஷத்தோடையும் டியூஷன் எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அந்த வகையில் பாண்டியன் கிட்ட, மாமா நான் டியூஷனுக்கு கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாண்டியனுமே ஓகே சொன்ன நிலையில், பழனிசாமி டியூஷன் எடுக்கிறதுக்கு பஸ்ஸில் போனால் உன்னோட நேரம் தான் வேஸ்ட் ஆகும், அதனால் கதிர் கூட போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே பாண்டியன் அந்த ஓட்ட சைக்கிளில் எப்படி போக முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ராஜி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் கதிர் கூட சைக்கிள்லேயே போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளம்பிடுறாங்க. அப்படி கிளம்பும்போது சக்திவேல் பாண்டியனோட குடும்பத்தை மட்டம் தட்டி பேசுகிற விதமாக ராஜியை ஓடிப்போனவ வெறும் பையனோட வாழ்றா அப்படிங்கிற மாதிரி குதர்க்கமாக பேசினார். இதை பார்த்து சும்மா இல்லாமல் ராஜி தான் வாக்கப்பட்டு போன குடும்பத்துக்காகவும் தன்னுடைய புருஷனுக்காகவும் சக்திவேலை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க. அதோட எந்த வேலையும் செய்யாமல் பணத்தை வட்டிக்கு மட்டுமே விட்டு சம்பாதிக்கிற நீங்கள்லாம் எங்கள் குடும்பத்தை பற்றி பேசக்கூடாது, உங்களால் சுயமாக ஒரு ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நல்லா 4 கேள்வி கேட்டுட்டாங்க ராஜி. இதனால் கோவமான சக்திவேல் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு முத்துவேல் கிட்ட ராஜியை தரக்குறைவாக பேசி ஓவராக ஆட்டம் ஆடினார். இதை பார்த்து கோவமான முத்துவேல் சக்திவேலோட கன்னத்தில் பலார்னு ஒரு அறையை அரைஞ்சி, நீ ராஜியை பற்றி தப்பாக பேசாத, அவள் எப்படி இந்த குடும்பம் வேண்டான்னு போனாலும் அதே மாதிரி நாமளும் அவள் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கிக்கிறது தான் நல்லது. சும்மா எதுக்கெடுத்தாலுமே ராஜியை பற்றி பேசுகிறத முதல்ல நிப்பாட்டு, பையனுக்கு நான் பொண்ணு பார்த்து வைக்கிறேன், அது வர சும்மா இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சக்திவேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரியான பதிலடியை கொடுத்துட்டாரு ராஜியோட அப்பா முத்துவேல். இதுக்கிடையில் செந்தில் எப்படியாச்சும் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் சேர்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நேரம் கிடைக்கும் போது எல்லாமே படிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் நாளைக்கு எக்ஸாம் வந்திருக்குது, அதில் செந்தில் எழுத போகணும் அப்படிங்கிற விஷயத்த மாமா கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி மீனா செந்தில் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் செந்தில் பயத்தினால சொல்ல தவிக்கிறாரு. அதுக்கப்புறமா மீனா செந்தில் எக்ஸாம் எழுத போகிற விஷயத்த பாண்டியன் கிட்ட போட்டு உடைச்சிட்டாங்க. உடனே பாண்டியனுமே படிக்கிற காலத்திலேயே இந்த செந்தில் ஒழுங்காக படிக்காமல் போயிட்டான், இப்போ அவனால் எப்படி எக்ஸாம் எழுத முடியும், கவர்மெண்ட் வேலையை வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நக்கலாக பேசுகிறாரு. ஆனாலும் ஏதோ ஒன்று முயற்சி எடுக்கிற, அதை ஒழுங்காக பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாண்டியன் கிளம்பிடுறாரு. ஆனால் போகும்போது தங்கமேல் கிட்ட, நீயும் இதே மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முயற்சிப்பார், அது வரைக்கும் எதனா ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலைக்கு போ, நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே தங்கமேல், நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்காதீங்க மாமா, வீட்டில் 10 பேர் இருக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே வேலைக்கு போயிடுறாங்க, நானும் போயிட்டு அத்தையால் சமாளிக்க முடியாது, அதனால் வீட்டில் உள்ள வேலையை நானும் அத்தையும் எடுத்து பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் கோமதி, இத்தனை நாள் நான் தனியாக தான் பார்த்தேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சப்போ எல்லாமே என்னால் போக முடியல, அதனால் நீயாச்சும் வேலைக்கு போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி எல்லாருமே சேர்ந்து தங்கமயில வற்புறுத்தி வேலைக்கு அனுப்ப பார்க்குறாங்க. ஆனால் தங்கமயில் படிச்சிருந்தா தானே வேலைக்கு போக முடியும், சும்மா பொய் பித்தலாட்டம் பண்ணிட்டு இருந்தால் எப்படி வேலை கிடைக்கும் அப்படிங்கிற வகையில் பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் தங்கமயில் படிக்கல அப்படிங்கிற விஷயம் அடுத்ததாக பாண்டியனோட குடும்பத்துக்கு தெரிய வரதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.